இன்னும் ஹெவி பேட் இருந்த ஹெவி பிரெஸ்ட் உள்ளவங்களுக்குலாம் என் ஃப்ரெண்டு இந்த ஜிவாமேக்கும் அவளுக்கு அவ்வளவா ஃபிட் ஆகல. சில பேர் ஏன்னா அந்த நம்ம ஸ்ட்ரக்சர்ஸ்லேயே அதிகமாக நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் இருக்குது. சில பேருக்கு சாகிங் இருக்கும், சில பேருக்கு பிரெஸ்ட் சாகிங்னா அந்த பெண்டுலஸ் பெல் ஷேப் பிரெஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அவங்க டில கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணலாம். இல்லை போகலாம், எஃப் போகலாம், ஜிஹெச் அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகே, ஆல்ஃபபெட்ஸ் இருந்துகிட்டே இருக்குமா? கண்டிப்பாக இருக்குது. இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ABCD DD இது வரைக்கும் தான் நான் கேள்விப்பட்டேன். இப்போ வந்து ஸ்மால் பிரெஸ்ட்லாம் இருக்குன்னா எனக்கு வந்து அந்த ஸ்மால் பிரெஸ்ட் இருக்குது, எனக்கு கொஞ்சம் பிரெஸ்ட் அதிகமாக காமிக்கணும் அப்படின்னா நம்ம ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஷாப்பர்ஸ்க்குலாம் வந்துட்டு நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? லைக் அவங்களோட ப்ரா சைஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, கப் சைஸ் இருக்கா, அதெல்லாம் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது ஈஸியாக? இப்போ ஹை இன்டென்ஸ் ஒர்க் அவுட் ப்ராஸ்லாம் இருந்தால் அது லைக் என்னோட சைஸுக்குலாம் அது இருக்கான்னு டவுட்டாக இருக்குது. பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன், பட் தென் இட்ஸ் நாட், ஐ எம் ஃபீலிங் லிட்டில் அன்கம்ஃபர்டபுள் அப்படின்னா அப்போ என்ன பண்ணலாம்? இப்போ நான் என்ன சொல்வேன்னா, இன்னொரு ப்ரா வாங்க வேணாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் உமன்ஸோட பாடி ஷேப் ஆல்மோஸ்ட் 60% ஆஃப் த இந்தியன் உமன்ஸ்க்கு வந்து உங்களோட ஹிப்ஸ் தான் இருக்கிறதுலே பெருசாக இருக்கும். ஹலோ தீக்ஷனா, ஹவ் ஆர் யூ? யா, ஐ அம் குட். ஓகே, ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபேஷன் டிசைனர் அண்ட் அன் ஆண்டர்ப்ரனர் and you're a founder of Treeken. So what exactly you do and what is Treeken? ஸோ இப்போ நான் வந்து விஐடியில் ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் பிஎஸ்சி ஃபேஷன் டிசைனிங் முடித்தேன். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு நிஃப்டில் எனக்கு கிடச்சது. ஸோ நிஃப்ட்லையும் போய் படித்து முடிச்சுட்டு படிக்கும்போது தான் அங்கே ஃபேஷன் என்டர்ப்ரெனர்ஷிப் பண்ணேன் கோர்ஸ். ஸோ அங்கே தான் வந்து ரிசர்ச் அதெல்லாம் எப்படி என்டர்ப்ரெனர்ஷிப் பற்றிலாம் படித்து நான் வந்து ஒரு பிராண்ட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரீகேன் ஆரம்பித்தேன். அதுக்கும் இப்போ பிராண்ட்னா இப்போ மோஸ்ட்டாக என்ன ட்ரெண்ட் இப்போ படித்தேன்னா, இப்போ ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜென்ஸீஸ் மில்லனியல்ஸ் அவங்களாம் வந்து ஒரு பிராண்ட் நேமாக பார்க்காம அந்த பிராண்டுக்கு பின்னாடி அந்த பர்சனை யார் அப்படின்னு சொல்லி தான் அவங்கள மூலியமாக தான் அந்த பிராண்டுக்கே போகிறாங்க. ஸோ இப்போ சாய் சூட்டா பார்னு ஒரு பிராண்ட் இருக்குது. அதில் மோஸ்ட்டாக பார்த்தோன்னா தூபே, அந்த அபினவ் தூபே அவங்கள தான் மோஸ்ட்டாக வந்து எல்லாருக்கும் அவங்களால மோஸ்ட்டாக அந்த பிராண்ட் வந்து இப்போ ஹைப்பாக போயிட்டுருக்கு. இப்போ வர பிராண்ட்ஸ் எல்லாம் அப்படி தான், ஃபவுண்டர்ஸை தான் வந்து எல்லோரும் பார்க்குறாங்க, அவங்களோட வேல்யூஸ் அதெல்லாம். ஸோ அதுக்காக நான் என்னை பற்றி மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஃபேஷன் கண்டென்ட் ஆரம்பித்தேன். அப்படியே பிராண்டையும் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ட்ரீகன் வந்துட்டு உங்களோட பிராண்ட். ஆமாம். ஓகே, அண்ட் நீங்கள் வந்துட்டு இப்போது டிசைனிங் அண்ட் ஆண்டர்ப்ரெனர்ஷிப் தவிர ஆர் யூ டூயிங் சம்திங் எல்ஸ்? லைக் ஆர் யூ இன்வெஸ்டட் இன் சம்திங் எல்ஸ்? நான் ட்ரேடிங் பண்ணுவேன், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணுவேன். ஸோ என்னோட மணியை வந்து நான் மோஸ்ட்டாக 80-20 ரூல், மோஸ்ட்டாக வந்து 20% தான் செலவு பண்ணுவேன், 80% ஃபுல்லாக நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஓகே, ஏன்னா நம்ம இப்போ இன்வெஸ்ட் பண்ணால் நம்ம அடுத்து அது பெருசாக வளரும். இப்போ நம்ம அந்த 80% இப்போ யூஸ் பண்ணிட்டோன்னா நம்ம சில கோல்ஸ் எல்லாம் நம்ம பெரிய ஆளாக வர முடியாது. அந்த இடத்துல நம்மளுக்கு மணி தேவைப்படுறப்போ நம்மளுக்கு அந்த மணி இருக்காது. ஓகே, ஸோ உங்கள் ப்ரொஃபைல் நான் பார்த்தேன் இன்ஸ்டாகிராமில், யுவர் பேஜ் வாஸ் ஃபில்டு வித் டிப்ஸ். ஸோ அதுலேருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் நான் கேட்குறேன். இப்போது டாக்கிங் அபவுட் விமன், லைக் வந்துட்டு விமனுக்கு வந்துட்டு அவுட்ஃபிட்ஸ்லாம் நிறையா இருக்கும், லைக் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ், நிறைய கேட்டகரிஸ், அண்ட் அதுக்கு எல்லாமே வந்துட்டு மேஜராக வந்துட்டு ஒரு பெரிய கன்சர்ன் அப்படின்னா லாஞ்சரே. ஸோ என்ன மாதிரி லாஞ்சரே, ஐ மீன் லெட்ஸ் கோ வித் ப்ராஸ் அண்ட் பேண்டீஸ் டு பி ஸ்பெசிஃபிக். ஸோ ஒரு அவுட்ஃபிட் எடுத்துக்கலாம், லெட்ஸ் சே ஐம் கிவிங் அன் ஆப்ஷன், ஒரு பாடி கான்ட்ரெஸ். ஸோ அதுக்கு என்ன மாதிரி ப்ரா அண்ட் பேண்ட்டி யூஸ் பண்ணணும்? இப்போ மோஸ்ட்டாக அந்த மாதிரி போனோன்னா நம்ம வந்து சீம்லெஸ் தான் போகணும். ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்ம டைட்டாக போடுறதுனால அது அப்படியே வந்து கான்டோர் நம்மளுக்கு கொடுக்கறதுனால அந்த பட் இப்போ வந்து டைட்டாக போடுற ப்ராலையும் பேண்டீஸ்லையும் ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ டைட்டாக போடுற பேண்டீஸில் என்ன பிரச்சனைனா, இப்போ மென்லாம் இப்போ டைட்டாக பேண்டீஸ் போட்டாங்கன்னா அவங்களோட ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ நம்மளுக்கு என்னென்னா அந்த வெஜைனல் அந்த டைட்டாக போடுற பேண்டீஸ்னால அந்த ஹீட்னால பாக்டீரியல் க்ரோத் அதிகமாகுது. ஸோ வந்து இதெல்லாம் வந்து தடுக்கணும்னா நம்ம கண்டிப்பாக காட்டனில் அந்த டைட்டாக போடுறதுல நம்ம காட்டனில் தான் யூஸ் பண்ணோம். ஆனால் ஸ்வெட்டிங் அதிகமாக இருக்குன்னா நம்ம மோஸ்ட்டாக வந்து லூஸான பேண்டீஸ் போடுறது தான் பெஸ்ட். ஓகே, ஸோ டாக்கிங் அபவுட் ப்ராஸ் அண்ட் பேண்டீஸ், பேடட் பெஸ்ட்டா நான் பேடட் பெஸ்ட்டா? இப்போ நம்மளோட ஷேப் நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு பெட்டர் ஷேப் இருக்குது, எனக்கு வந்து அது பெட்டர் ஷேப் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னா நம்ம நான் பேடடே போகலாம். நான் பேடடில் புஷ்அப் ப்ரா போகலாம்.
அந்த இது போட்டோன்னா, அது உங்களோட நார்மல் ஷேப்ப இன்னும் கொஞ்சம் அசென்ச்சரா கொஞ்சம் டிஃபைன்டா காமிக்கும். இப்போ வந்து ஸ்மால் பிரஸ்ட்லாம் இருக்குன்னா, எனக்கு வந்து அந்த ஸ்மால் பிரஸ்ட் இருக்கு. எனக்கு கொஞ்சம் பிரஸ்ட் அதிகமா காமிக்கணும் அப்டின்னா, நம்ம பேடட் பிராஸ் போடலாம். ஓகே. ஸோ ப்ரா வாங்குறதுக்கு முன்னாடி தேர் ஆர் லாட் ஆஃப் கேர்ள்ஸ் ஹூ லைக் தேர் கோயிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் டு ஷாப் லாஞ்சரி. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஷாப்பர்ஸ்க்குலாம் வந்துட்டு நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? லைக் அவங்களோட ப்ரா சைஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? கப் சைஸ் இருக்கா? அதெல்லாம் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது ஈஸியா? ஃபர்ஸ்ட்டு ஒரு டேப் எடுத்துக்கணும். டேப் எடுத்துட்டு நம்மளுக்கு 2 மெஷர்மென்ட் தேவை. ஒண்ணு வந்து நம்ம பஸ்ட்டுக்கு அடியில இருக்கிற அந்த செஸ்ட் வித் மெஷர்மென்ட் நம்மளுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் இன்னொரு மெஷர்மென்ட் இந்த நிப்பிள் டூ நிப்பிள் அந்த இடத்துல ஃபுல்லா நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கணும். இப்போ இந்த மெஷர்மென்ட்டையும் இந்த மெஷர்மென்ட்டும் தெரிஞ்சோனே, இந்த மேல அந்த நிப்பிள் மெஷர்மென்ட் இருக்குல்ல, அது மைனஸ் அந்த கீழ உள்ள அந்த இத நம்ம மைனஸ் பண்ணா நம்ம கப் சைஸ் தெரிஞ்சிரும். ஏ, பி, சியா, டியா அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிரும். 1, 2, 3, 4 அந்த மாரி அந்த 1 வந்தா ஏ, 2 வந்தா பி, அந்த மாரி 3 வந்தா சி, அதுக்கப்புறம் அந்த மாரி டி. இப்போ டபுள் டி அந்த மாரிலாம் இருக்குன்னா, அது வந்து நம்ம அங்க போய் நம்ம அங்க அந்த அவங்க ஆல்ரெடி அந்த ஷாப்ல இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட போய் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ வந்துட்டு டபுள் டி ஐ மீன் பிக்கர் கப் சைஸ் இருக்கிறவங்கலாம் நேர்ல போயிட்டு ட்ரையல் பார்த்துட்டு வாங்கணும். ஆமா. ஏன்னா அவங்களுக்கு வந்து டிஃபர் ஆகலாம். சம்டைம்ஸ் அவங்க டில கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணலாம். இல்ல இ போலாம், எஃப் போலாம், ஜி, ஹச் அந்த மாரி நெறைய இருக்கு. ஓகே. ஆல்ஃபபெட்ஸ் இருந்துட்டே இருக்குமா கன்ஃபியூஸா? இருக்கு. இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ, பி, சி, டி, டபுள் டி இது வரைக்கும் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். எஃப், ஜி, ஹச் வரைக்கும் இருக்கு. ஹெச் வரைக்கும் இருக்கா? ஓகே. சில பேர் ஏன்னா அந்த நம்ம ஸ்ட்ரக்சர்ஸ்லயே அதிகமா நெறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் இருக்கு. சில பேருக்கு சாகிங் இருக்கும். சில பேருக்கு பிரஸ்ட் சாகிங்னா அந்த பெண்டுலஸ் பெல் ஷேப் பிரஸ்ட் இருக்கும். அந்த மாரி இருக்கவங்களுக்குலாம் அந்த ஷேப்புக்கு பொறுத்து தான் அவங்க வாங்கணும். அதனால உங்களுக்கு அந்த எஃப், ஜி, ஹச் அந்த மாரி போயிட்டே இருக்கும். ஓகே. இப்போ பிராஸ்லாம் பேசும்போது இப்போ இந்த பூப் டேப்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஸ்டிக் ஆன் பிராஸ் இதெல்லாம் வருது. பட் அதெல்லாம் வந்துட்டு ஸ்மால் பிரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு நல்லா இருக்கும். ஹெவி பஸ்ட் இருக்கிறவங்களுக்கு அது எப்படி செட் ஆகும்? லைக் ஹவ் டு தே யூஸ் தட்? பிகாஸ் அது ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. டிஃபிகல்ட் தான். அதனால அவங்க 2 மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஒன்னு வந்து எக்ஸ். ஓகே. அந்த பூப் டேப்லயே அவங்க வந்து இங்க இருந்து ஆரம்பிச்சு இந்த எக்ஸ் போட்டு இந்த மாதிரி வரணும். அவங்க வந்து ஹால்டர் டாப் அந்த ஹால்டர் நெக் டாப் அதுக்கப்புறம் ஆஃப் ஷோல்டர்ஸ்லாம் யூஸ் பண்றாங்கன்னா அந்த மாதிரி போலாம். இல்லைன்னா அவங்க அந்த இதே ரவுண்ட் மாதிரி தான் சர்க்கம்ஃபரன்ஸ் அந்த மாதிரி தான் அவங்க பூப் டேப் பண்ணி அவங்களோட பேஸ் பண்ண முடியும். ஓகே. லெட்ஸ் சே தேர் இஸ் a person she has heavy bust and she wants to wear a backless top. அப்ப அவங்க என்ன bra யூஸ் பண்ணணும்? அப்ப அவங்க வந்து இதுல இப்போ வந்து பூப் டேப்லயே வந்து ஹெவி பேடட் ஸ்டிக்லாம் வருது. ஓகே. ஸோ கம் வச்சு ஸோ அவங்க அந்த மாதிரி போனாதான் அவங்களுக்கு பெஸ்ட் சப்போர்ட்டும் கிடைக்கும். ஓகே. அது அந்த ஸ்டிக் பண்றதுனால அந்த கம் எந்த இன்ஃபெக்ஷனும் கொடுக்காதா? அது அவங்க பிராண்டை பொறுத்து இருக்கு. இப்போ நம்ம சீப் பிராண்ட்ஸ்ல போய் வாங்கினா கண்டிப்பா பிரச்சனை இருக்கதான் செய்யும். ஓகே. ஸோ அப்படி பார்த்தா வந்துட்டு பூப் டேப் வச்சிருக்கணும். நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்டிக் ஆன் கப்ஸ் ஸ்டிக்கி பிராஸ் அது வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்ட்ராப்லெஸ் வச்சிருக்கணும். பேடட் நான் பேடட் இந்த மாதிரி நிறைய போய்கிட்டே இருக்குல்ல. ஸோ பட் எல்லாமே அஃபோர்ட் பண்ணுற ரேஞ்சில் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. ஸோ one particular type of bra that you would suggest for them to use every day அப்படினா என்ன சஜஸ்ட் இப்போ 5-in-1 பிரான்னு ஒன்னு வருது. ஓகே. அது என்னன்னா வந்து நீங்க ஒரு bra தான் அதை நீங்க 5 மெத்தட்ஸா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இது ஸ்ட்ராப்பை கழட்டிட்டு இந்த சைடு போடலாம். இல்லைன்னா அந்த ஸ்ட்ராப்லெஸ் பின்னாடி இருக்குல்ல அதை வந்து இல்லாம இந்த இடத்துல டிட்டாச்சபிளும் வரும். ஸோ இந்த இடத்துல மட்டும் ஃபிக்ஸேட்டடா இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் வருது. ஸோ நீங்க அந்த 5-in-1 வாங்கினாலே உங்களுக்கு எல்லா ப்ராப்ளமும் சால்வ். நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் த டிப். நான் யோசிச்சுட்டே இருந்துச்சா இவ்வளோ வாங்குகிறோமே நம்ம எப்படி இதெல்லாம் வந்துட்டு கட்டுப்படி ஆகாது. பிகாஸ் யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் இட். தனியாக இல்லை அதை வாஷ் பண்ணணும், ப்ராப்பராக அதை மெயின்டைன் பண்ணணும். பேடட்லாம் வந்துட்டு நம்ம கசக்கி நார்மலாக இருக்கிறதெல்லாம் பண்ண முடியாது. அதை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஓகே. தட் இஸ் a very good. அதுல ஜிப்லாம் வருதுனால இப்போ நம்ம பேட் ஜிப் வச்சு வேற இருக்கு. உள்ள பேட் இன்சர்ட் பண்ணலாம், வேணானா அதை எடுத்துடலாம். ஓகே. அந்த மாதிரி கூட வருது. ஓகே. ஸோ இஸ் தேர் எனி பர்டிகுலர் பிராண்ட் தட் யூ வுட் சஜஸ்ட் இது வந்து யூஸ் பண்ணுங்க இது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு ஏதாவது பிராண்ட் இருக்கா? அப்படி எந்த நான் சில ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஜிவாமே வந்து பெஸ்ட்டாக இருக்குது. என்னோட சில ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நைக்காவில் பெஸ்ட்டாக இருக்குது.
இன்னும் ஹெவி பேடட் இந்த ஹெவி பிரெஸ்ட் உள்ளவங்களுக்குலாம் என் ஃப்ரெண்டு இந்த ஜிவாமேக்கும் அவளுக்கு அவ்வளவா ஃபிட் ஆகல. அவள் டெக்கத்லான் போனா. அங்கே தான் அந்த ஸ்போர்ட்ஸ் ப்ரா அவங்களோட ப்ராஸ்லாம் அவளுக்கு வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுதுன்னு சொன்னா. ஸோ மோஸ்ட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஹெவி பேடட் அந்த மாதிரிலாம் ஹெவியான பிரெஸ்ட்லாம் இருந்தால் அவங்களுக்கு வந்து டெக்கத்லானில் வந்து அங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஓகே, கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ ஒரு அக்கேஷனுக்கு ஒரு டைப் ஆஃப் ப்ரா நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். லைக் இந்த பர்டிகுலர் ட்ரெஸ்ஸுக்கு இந்த மாதிரி தான் வந்துட்டு ப்ரா யூஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்ல. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ டிஷர்ட் ப்ரானே இருக்குது. டிஷர்ட்டுக்குன்னே தனியாக டிஷர்ட் ப்ரா இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் ப்ராலே வந்து நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ ஸ்போர்ட்ஸ் ப்ராலே நார்மல் ஸ்போர்ட்ஸ் ப்ரா இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் இன்டென்ஸாக ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஹை இன்டென்ஸ் ஒர்க் அவுட் ப்ராஸ்னே அதுவும் தனியாக இருக்குது. அது நம்ம பண்ணுற ஆக்டிவிட்டீஸை பொறுத்து. இப்போ ஹை இன்டென்ஸ் ஒர்க் அவுட் ப்ராஸ்லாம் இருந்தால் அது பின்னாடி வந்து பேடட் சப்போர்ட் வரும். அதுக்கப்புறம் பின்னாடி வந்து அந்த எலாஸ்டிக்லேயே வந்து நிறையா எக்ஸ்ட்ரா ஃபிட்டட் எக்ஸ்ட்ரா அந்த கிளிப்ஸ்லாம் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த இது ஃப்ரண்ட்லேயே ஒரு கிளிப் மாதிரி மாட்டுற மாதிரியும் இருக்கும். அந்த நம்ம ஹெவி ஒர்க் அவுட்லாம் பண்ணுறோம் அப்படின்னா. பட் இப்போ ஜிம்முக்கெலாம் போகிறோன்னா நம்ம நார்மல் பேடட் ப்ராஸே யூஸ் பண்ணலாம். பட் பேடட் தேவைப்படும். இப்போ நம்ம வந்து ஜிம்மில் வந்து மோஸ்ட்டாக கார்டியோலாம் பண்ண போகிறோன்னா நம்மளுக்கு பேடட் அந்த சப்போர்ட் தேவைப்படும். அப்படி நம்ம கார்டியோ பண்ணாமல் வெயிட் ட்ரைனிங் மட்டும் பண்ணோன்னா நம்மளுக்கு நார்மலான ப்ராஸே பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு லெட்ஸ் கோ ஃபார் அ சிச்சுவேஷன். லைக் நான் ஒரு ப்ரா வாங்கிட்டேன். ஐ எம் அ ஃபர்ஸ்ட் டைம் ட்ரையர் ஃபார் த ப்ராஸ். ஸோ நான் ஒரு சைஸ் வாங்கிட்டேன். ஐ திங்க் தட் இஸ் பர்ஃபெக்ட் ஃபார் மீ. பட் அது போடும்போது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஐ எம் ஹேவிங் அ டவுட் இஃப் இட் இஸ் த சேம் சைஸ். லைக் என்னோட சைஸுக்கு தான் அது இருக்கான்னு டவுட்டாக இருக்குது. அது எப்படி கண்டுபிடிக்கிறது? லைக் இது வந்துட்டு எனக்கு தான் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் தென் இட்ஸ் நாட். ஐ எம் ஃபீலிங் அ லிட்டில் அன்கம்ஃபர்டபுள் அப்படின்னா அப்போ என்ன பண்ணலாம்? இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா இன்னொரு ப்ரா வாங்க வேணாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு செக் பண்ணிடலாம். என்னென்னா ஒரு ப்ரா எக்ஸ்டெண்டர்னு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் வாங்கி அந்த ப்ராவில் வந்து அட்டாச் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு பார்த்து அந்த மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. அந்த மெஷர்மெண்ட்டை எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் அங்கே இருக்கிறவங்கக்கிட்டே போயிட்டு எனக்கு இந்த மெஷர்மெண்ட் இந்த எக்ஸ்டெண்டர்ஸ் பண்ணதில் எனக்கு இதில் வந்து நான் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரியான ப்ரா வந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. ஓகே. ஸோ நீங்கள் அடிக்கடி போட்டு பார்க்க தேவையில்லை. நீங்கள் ஒரு எக்ஸ்டெண்டர் அது ஒரு 10 rupees தான் இருக்கும். அந்த எக்ஸ்டெண்டரை வாங்கி போட்டுட்டு நீங்கள் அதில் வர மெஷர்மெண்ட்டை மெஷர் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட போய் சொன்னீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அந்த ப்ராவை எடுத்து கொடுத்துருவாங்க. ஓகே. பட் ட்ரெஸ்ஸில் வந்துட்டு எனக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குது. என்னோட பாடி ஷேப்ஸ்னால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லைக் தேர் ஆர் 5 to 6 பாடி ஷேப்ஸ். ஸோ ஒரு பாடி ஷேப்புக்கும் ஏற்ற மாதிரி என்ன மாதிரி அவுட்ஃபிட்ஸ் போடலாம்? இப்போ கேர்ள்ஸுக்கு தனியாக பாடி ஷேப் இருக்குது, பாய்ஸுக்கு தனியாக பாடி ஷேப் இருக்குது. ஃபஸ்ட்டு கேர்ள்ஸுக்கு போயிடலாம். இப்போ கேர்ள்ஸுக்குனா ஃபஸ்ட்டு வந்து பியர் ஷேப். மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் உமன்ஸோட பாடி ஷேப் ஆல்மோஸ்ட் 60% ஆஃப் த இந்தியன் உமன்ஸ்க்கு வந்து உங்களோட ஹிப்ஸ் தான் இருக்கிறதுலே பெருசாக இருக்கும்.